ஹாய் ஹலோ வீவர்ஸ், வாரம் ஒரு முறை உங்க உணவுல கருவாடு சேர்த்துக்கணும். ஏன் தெரியுமா? உலர்ந்த மீன்கள் பல ஆரோக்கிய நிறைஞ்ச ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சதா இருக்கு. இத சாப்பிடுறது உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. இன்னைக்கான வீடியோல உலர்ந்த மீன்கள் சாப்பிடுறதால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். அசைவ உணவு சாப்பிடுறதுன்னு சொன்னா யாருக்கு தான் விருப்பம் இருக்காது சொல்லுங்க? அசைவ உணவுல பெரும்பாலும் ஆடு, கோழி, மீன் இதத்தான் அதிகமா சாப்பிடுவாங்க. இதுல எல்லாமே உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. இதுல குறிப்பா மீன் நாட்டோட அனைத்து கடலோர மாநிலங்களையும் கிடைக்கக்கூடிய பல நூற்றாண்டுகளை விரும்பக்கூடிய உணவாகவும் அமையுது. மீன்கள்ல ஏராளமான வகைகள் இருக்கு. அதே போல மீனோட ஒரு முக்கிய பகுதியா உலர்ந்த மீனும் அடங்கும். உலர்ந்த மீன்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் புது மீன்கள்ல இருந்து ஈரப்பதத்தை நீக்கி இந்த உலர் மீன்கள் தயாரிக்கப்படுது. 100 கிராம் அளவுல இருக்கக்கூடிய கருவாட்டுல சுமார் 50 இருந்து 60 கிராம் புரதமும் அண்ட் 1 இருந்து 3 கிராம் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் அண்ட் கால்சியம் 500 இருந்து 900 மில்லிகிராமும், இரும்பு 5 இருந்து 10 மில்லிகிராம் அளவுக்கும் இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. உலர்ந்த மீன்ல அதிக அளவுல ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால ஆரோக்கியத்துக்கு நன்மையை தரும். இப்போ பெனிஃபிட்ஸ பத்தி பார்க்கலாம். உலர்ந்த மீன்ல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல்ல கொழுப்பை சமப்படுத்த உதவுது. உலர்ந்த மீனை தொடர்ந்து சாப்பிடுறது மூலமா இதய நோய் அபாயத்தையும் குறைக்கலாம். உலர்ந்த மீன்ல கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் மாதிரி ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. இந்த உலர்ந்த மீனை எலும்புகள் பலவீனமா இருக்கக்கூடிய வளரும் குழந்தைகளோட எலும்பு பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நன்மையை தரும். பொதுவா மாதவிடாய் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் பெண்களோட எலும்புகள் பலவீனம் அடைய தொடங்குது. இந்த நிலையில உலர்ந்த மீன் சாப்பிடுறது பெண்களுக்கு நன்மையை தரும். உலர்ந்த மீன்ல அதிக அளவிலான புரதம் நிறைஞ்சிருக்கு. இது தசை வளர்ச்சியை அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம பலவீனமான தசைகள் இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா ஜிம்ல அதிகமான உடற்பயிற்சி செய்ய விரும்புறவங்களுக்கும் கருவாடு நல்ல புரதங்கள் நிறைஞ்ச ஒரு சிறந்த மூலமா இருக்கு. உலர்ந்த மீன்ல இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. சோ இத ரத்த சோகை இருக்க குழந்தைகள் பெண்களுக்கு கொடுக்கறது மூலமா அவங்களோட ஹீமோகுளோபின் அதிகரிக்கலாம். உலர்ந்த மீன்ல ஒமேகா 3 அண்ட் புரதங்கள் நிறைஞ்சிருக்கு. இது சரியான சமநிலையில சருமத்தோட பளபளப்பை மேம்படுத்த உதவுது. தேசிய சுகாதார நடத்தின ஆய்வுல உலர்ந்த மீன் சாப்பிடுறது முகப்பரு, கருமுள்ளிகள் அண்ட் சுருக்கங்களை குறைக்க உதவுறதா கூறப்படுது. உலர்ந்த மீன்ல உள்ள புரதம் உடல்ல கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. இது சருமம் தொடர்பான அனைத்து ப்ராப்ளம்ஸையும் கியூர் பண்ணுது. உலர்ந்த மீன்கள்ல போதுமான அளவுல ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது. இது மூளை ஆரோக்கியத்துக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள். இது குழந்தைகள், பெரியவங்க அண்ட் மாணவர்கள் எடுத்துக்கிறதுனால மூளை சக்தியை மேம்படுத்த உதவுது. இது சிந்திக்கும் அண்ட் புரிந்து கொள்ளும் சக்தியை அதிகரிக்குது. உலர்ந்த மீனை எப்படி சாப்பிடலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? உலர்ந்த மீன்ல அதிக அளவிலான சோடியம் நிறைஞ்சிருக்கும். சோ உப்பு நீக்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு முன்னால 1 மணி நேரம் சாதாரண நீர்ல ஊற வச்சுக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் மீனை 2 இருந்து 3 முறை சுத்தமா வாஷ் பண்ணிடலாம். இது மீன்ல உள்ள சோடியம் அளவை குறைக்க உதவுது. உலர்ந்த மீனை வறுக்கிறதுக்கு பதிலா ஆவியில வேக வைக்கலாம். உலர்ந்த மீனை தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாயோட சேர்த்து சமைக்கணும். இதை இப்படி செய்யறது மூலமா இதோட செரிமான செயல்முறை அதிகம் பாதிக்கப்படாது. உலர்ந்த மீன்களை சாப்பிடுறப்போ எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்னென்னு பார்க்கலாம். உலர்ந்த மீனை சாப்பிடுறது மூலமா பல ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம். இருந்தாலும் இதை உலர்த்தி சேமிக்கிறப்போ அதுல அதிக அளவு உப்பு சேர்க்கப்படுது. இதனால மீன்ல சோடியத்தோட உள்ளடக்கம் அதிகரிச்சு காணப்படுது. உலக சுகாதார அமைப்போட கூற்றுப்படி அன்றாட உணவுல அதிக அளவு சோடியம் நிறைஞ்ச உணவுகளை சேர்த்துக்கிறது சிறுநீரக பிரச்சனைகள், ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். சோ ஆல்ரெடி பிபி அண்ட் சிறுநீரகம் தொடர்பா ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை சாப்பிடறதுக்கு முன்னால டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.